இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி இருக்காங்க இளைஞர்களோட அந்த வேகம் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலையத்துல ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பா நடைபெற்றது. இது ஒரு ஜனநாயக முதிர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் தான். நம்முடைய மாவட்ட செயலாளர்களிலிருந்து, மாநில நிர்வாகிகளிலிருந்து, நம்முடைய கட்சியினுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய, தூண்களாக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்ல இருந்து, நம்முடைய பொதுச் செயலாளர்கள்ல இருந்து, நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேருமே விரிவாக கலந்து ஆலோசித்து அதனுடைய ஒரு தொகுப்பாக 4 முக்கியமான தீர்மானங்கள். நம்முடைய வெற்றி தலைவர் தான் முதலமைச்சர். அவரை முதலமைச்சரை ஏற்று வரவர்களை அனுமதிப்பது, அந்த கூட்டணி குறித்த முடிவுகளை அவரே எடுப்பது. 2, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கென்று ஒரு குழு, அதற்கான கடமைகளை தலைவர் முடிவு செய்வார். 3, நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோ, அதாவது வாக்குறுதிகளை உருவாக்க ஒரு குழு. 4வதாக இவர்கள் நிறைய அவதூறு பரப்புறாங்க, அதை தோலுரித்து எதிர்கொள்ள ஒரு உறுதியான ஒரு தேர்தல் பரப்புரை உத்தி. இப்படி தீர்மானங்களை பெண் நிர்வாகிகள் வாசிக்க அதையெல்லாம் நிறைவேற்றணும். பின்பு அத்தனை பேருக்குமே நாமளே நமக்கே உணவு பரிமாறி நல்லபடியாக நடைபெற்றது. ஆலோசனைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன, வளரும். இந்த இளைஞர்களுக்கு அரசியல் படுத்தணும்னு தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்களா, அது எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? அது இளைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே, ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், அத்தனை பேருமே அரசியல் படுத்தணுங்கிறது, பொலிட்டிசைஸ் பண்ணுங்கிறது உண்மைதான். அதுல குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டுமே சொல்வது, ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே சொல்வது ஏற்புடையதல்ல. காலத்திற்கு ஏற்றாற் போல பல துறைகள் மாறி இருக்கின்றன. விஞ்ஞானமே மாறி இருக்கு, விளையாட்டுத்துறை மாறி இருக்கு. அப்ப அரசியல் துறையும் காலத்துக்கு ஏற்ப புது வெள்ளம் உள்ளே பாய்ந்திருக்கிறது. புதிய தலைமுறை உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை வளர்க்கிற மாதிரி பல்வேறு உத்திகள்ல அவங்களும் போக போக பொறுமையாக அவர்களும் அதை கற்றுக்கொண்டு மேலே ஏறி வருவார்கள், வரணும். விஜய் அவர்கள் எங்க ஒரு பொது மேடையில பேசினாலும் என்ன பேசினாருன்னு கவனிக்காம ஒரு மேடை அமைக்க மாட்டாங்க, 11 நிமிஷம் தான் பேசுறாரு. ஏன் இந்த தொடர்ச்சியா இந்த வாதங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க? ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ப்ரையாரிட்டி. மக்கள் பத்திரமா போகணும். தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இப்படி நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. அதனால இனி இப்படிதான் மாறும். இது நியூ ஏஜ் பாலிடிக்ஸ். இனி போக போக அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் நடைபெற்ற அந்த தொடர் சொற்பொழிவு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இப்ப பொறுத்த வரைக்கும் இது தகவல் தொடர்பு ஊடகம். நம்ம ஆதான்ல பாத்துக்கலாம், லைவ்ல நீங்களும் கவரேஜ் பண்றீங்க. அதனால நேரில் வர முடியாதவர்கள் நேரலையில் பார்க்கலாம், வயதானவர்கள் குழந்தைங்களா வராதிங்க தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இனி இப்படிதான் நகரும், அதை நோக்கிதான் நம்மளும் நகரும். இரவும் பகலா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் இதை கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி கண்காணிக்கிறாரா? தலைவர் கட்டளைகளை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க சேனல் சேர்த்து அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நாள், பொழுது, நொடி எல்லாத்தையுமே அவர் டெடிகேட் பண்ணிட்டார். முற்று முழுதாக ஒரு முழு அரசியல் தலைவர் என்று சொல்வதை விட முழு நேர இந்த அரசியலுக்கென்றே தன்னுடைய வாழ்வையே அவர் அர்ப்பணித்து விட்டார். அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்ல காரியங்கள் நிகழணும் என்பதற்காக பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அது எல்லாமே அதோட அவுட்புட்ஸ் தான் நீங்க நிறைய தலைவர்கள்லாம் சேர்றதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. மாற்று கட்சியில நிறைய பேர் இணையறாங்க. எப்படி இருக்கு, பலம் கூடிக்கிட்டே போறோம். அப்படி பாக்காதீங்க, அவங்க ஒரு மாற்றத்திற்காக இணையறாங்க. ஒரு ஏமாற்றத்தை கண்டுவிட்டு இன்னொரு மாற்றத்தை நோக்கி வராங்க. இது மாற்று சக்தி அல்ல, தமிழக வெற்றி கழகம் என்பது முதன்மை சக்தி என்பதை உணர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் சீக்கிரம் சேருங்க. இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் எப்ப ஏற்பாடு செஞ்சீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணீங்க? நேற்று தினம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க 234 தொகுதியிலும் சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு 9:30 மணிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டணும், மண்டபத்தை ரெடி பண்ணு சொன்னாங்க. முதல் தொகுதியாக தளபதி இருக்கிற தொகுதியை ஃபர்ஸ்ட் கூட்டமாக கூட்டி இந்த வெற்றி வாய்ப்பை நம்ம தேடி தரணும், அதெல்லாம் முதல் தொகுதியாக நீங்கள் ரெடி பண்ண சொன்னாங்க. இந்த மண்டபத்தை உடனே ரெடி பண்ணி இமீடியட்டாக வர வச்சு இன்னைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருந்த கூட்டம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸு. இந்த ஒர்க்கிங் டேஸ்லையும் கழக தோழர்கள், மகளிர் நிர்வாகி அனைவரும் தவறாமல் ஆப்சண்ட் இல்லாமல் எல்லாரும் கலந்துக்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என் கழக தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும்
மகளிர் நிர்வாகம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புஷ்யானந்த் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கிருந்தா துவங்கப்படுகிறது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஒரு அக்கறைன்னு ஒண்ணு இருக்கும்ல. எல்லாமே நம்மகிட்ட இருந்தா தொடங்குது அப்படின்றப்ப அதை எவ்வளவு பார்த்து பண்றீங்க நீங்க? அது அந்த அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது எங்க தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா இதே கூட்டம் வந்து இதே திராவிட கழகங்களாக இருக்கட்டும், திமுக கட்சி எதுவாக இருந்தாலும் கூட்டம்னா இமீடியட்டா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கணும். ஒரு ரூபாய் ஒருத்தருக்கு நான் கொடுக்கல. வாட்ஸ்அப்ல ஒரே குறுந்தேதி நேற்று நைட்டு 10 மணிக்கு அனுப்பிச்சேன். இன்னைக்கு வந்து 4 மணிக்கே வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. இதுதான் எங்க தமிழக வெற்றி கழக ஒரு நட்பு, ஒரு தளபதி மேல வச்ச பாசம். உங்களுக்கு எவ்வளவு சவால்கள் இருந்தது? நேற்று 9:30 மணிக்கு தான் சொன்னாங்க அப்படின்றீங்க. இந்த இடம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு சவாலா இருக்கு? நிறைய நெருக்கடிகள் அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க சந்திச்சீங்க? தொடர்ச்சியா எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை மீறியும் நாங்க வந்து தடைகள் வருவது வழக்கம். அதை தகுத்து எறிவது தமிழக வெற்றிக்கு பழக்கம். அது எப்பவுமே எங்களுக்கு தொடர்ச்சியாக அது எங்களுக்கு வந்து தான் இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக நாங்களும் எங்களோட பணியை நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி உள்ள எல்லாருமே உழைப்பு தான் இந்த கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்களும் வந்திருந்தாங்க, அண்ட் நாஞ்சில் அவர்களும் வந்திருந்தாங்க. எப்படி இருக்கு உங்களை இப்போ ஒரு கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? இல்லை, அந்த நிற்க சொல்ல அந்த ஸ்டேஜில் நிற்க சொல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஒரு கம்பீரமா இருந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் வந்து அவர் பேசின பேச்செல்லாம் வந்து எங்க கழகத்துல வந்து ஒரு 2 ஆண்டுகளாக வந்து பொதுவா நாங்க பேசுறதையே கேட்டுதாங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில பேச்சாளரா இருந்து அவர் வந்து இன்னைக்கு பேசி எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்கள் அதிகமா வரதை விட பெண்கள் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் கேட்கறாங்க? நாங்க எங்க மாவட்டம் பெண்களுக்கு சேஃப்டி, அது தமிழக வெற்றிக்கு தான் எப்பயுமே நடக்கும். அதனால வந்து இந்த பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தராக இருந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். அதனால மட்டுமே இப்ப வந்தா நிகழ்ச்சி வந்தா போனோம் இல்லாம அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்களான்றத விசாரிக்கிற தன்மையை நாங்கள் தினந்தோறும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வராங்க, எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க எல்லாம் கிளம்பி வராங்கன்ற போது அவங்களையும் நம்பி நம்ம சேஃப்டியாக அனுப்பணும். அவங்க ஃபேமிலியிலும் அனுப்பும்போது ரொம்ப நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இரவும் பகலுமா உழைக்கிறீங்க. விஜய் அவர்கள் இதை பாக்குறாங்களா? தலைவர் அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது குறுஞ்செய்தியோ அந்த மாதிரி ஏதாவது வருதா உங்களுக்கு? 234 தொகுதியில சோழிநல்லூர் தொகுதியில தளபதி இருக்காரு. இதை பார்க்காம இருப்பாரா சொல்லுங்க? கண்டிப்பா பாப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எங்க கழக பொதுச் செயலாளர் வந்து இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தொடர்ச்சி அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவா நினைக்கிறீங்க? ஏன்னா ஈரோட்ல கூட்டம், அதுக்கும் அனுமதி இழுபறியா இருக்கு. நான் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கையா தாவேக்காவது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க தமிழக வெற்றிக்கு முடக்கணும்னு ஆசைப்படுறாங்க இன்னைக்கு இருக்கிற திராவிட கழகம். ஆனா சத்தியமா முடியாது. 2027 பாடம் முரட்டும்னு தெளிவா சொல்லிக்கிற நேரத்துல 2026 பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெற்று தமிழக முதல்வராக எங்க தளபதி வந்து செஞ்சார்ஜ் கோட்டையில உட்காருவாருன்னு ஆணித்தனமா சொல்றேன். 39 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இப்படி ஒரு உணர்ச்சிகரமான கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு கரை கடந்த உற்சாகத்தோடும் உணர்ச்சியோடும் உத்வேகத்தோடும் தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிமார்கள் இங்கே சங்கமித்தது கண்டு நான் வியப்பில் ஆழ்ந்தேன். இந்த இளைஞர் பட்டாளம் இருக்கும் வரை தமிழகத்தின் வெற்றி கழகத்தை யாரும் வீழ்த்த முடியாது. வருகிற யுத்த காலத்தில் தளபதி விஜய் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கு இந்த இளைஞர்கள் தான் அடிப்படை. தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு கொள்கை கோட்பாடு அப்படின்றது இல்ல அப்படின்னு விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கொள்கை கோட்பாடு இல்லைன்றதுனால இத்தனை இளைஞர்கள் எல்லாருமே யாருன்னா வயசானவங்க யாருன்னா ஒரு ஆளுங்க காட்டு பாப்பா எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான். எல்லாருக்குமே இன்னைக்கு வேலை நாட்கள்ல இருந்தும் கூட இன்னைக்கு தளபதின்ற ஒரு வார்த்தைக்காகவும் அவருடைய முகத்துக்காக தான் இங்க வந்து நாங்க நிக்கிறோம். சினிமா மோகம், அவர் விஜய் அப்படின்ற சினிமா பிம்பம், அதுக்காக தான் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. சினிமான்றதை பொறுத்த எல்லாரும் இதுல இருந்து சினிமால இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு அந்த இது வரும்போது இப்ப விஜய் வராதா? சினிமான்றதை தாண்டி இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது தான் இருக்குது. இப்போ என் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு போக்குவரத்து வசதிகளா இருக்கட்டும், வயதான பாட்டிங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. இன்னைக்கு லேடிஸுக்கு முழுக்க நம்ம தமிழ்நாட்டுல நான் ஓப்பனாவே கேட்கிறேன், டிஎம்கே ஆட்சியில வந்து லேடிஸுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்டா இல்லைன்றா. அட்லீஸ்ட் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும்னா ரேபிட்டோ ஒன்று போதும். நான் ஒரு நம்பிக்கை தொகை தான் இந்த ரேபிட்டோ தானே அப்படின்ற மாதிரி போறாங்க.
அவர் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கூட வராங்க, இது பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு இது 6 வயசு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு நம்மளுடைய அக்கா தங்கச்சி மாதிரி தான் எல்லாமே, ஒரு குழந்தைங்களை கூட்டு போய் இது பண்றாங்க. அப்ப இதுல வந்து ஒரு சேஃப்டி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்புறம் என்ன தமிழக அரசு, இது எல்லாமே மாறும். இப்ப இதே நாங்க எங்க தளபதி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நான் எங்கேயா ஒரு இடத்துல ஒரு நைட் ஒரு 12 1 மணியா இருக்கட்டும், இல்ல 9 மணி 8 மணியா இருக்கட்டும், என் கூட பிறந்தவன் மாதிரி நான் எப்பவுமே விட்டு வருவேன். காரணம் என்னன்னா, எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கு, நானும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவன் தான். அதனால கண்டிப்பா நான் கூட நிப்பேன். அவங்க என் கூட வர அச்சப்பட்டாலும் கூட அவங்க முதல்ல முன்னாடி அவங்க வீடு வரைக்கும் போறாங்களா, எந்த பஸ்ல போறாங்க, எந்த ஆட்டோ அது எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்க? இப்போ அவங்க ஆட்சியா நிறைய பேர் விஷயம் நடக்கும் பொழுது இப்ப அந்த மாதிரி நடக்குது, நாங்க வந்து அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்றப்போ இப்பயும் நீங்க அதாவது நம்ம ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க, தண்டனைகள் கடுமையாக இருந்தாதான் தப்புகள் குறையுவாங்க. அந்த மாதிரி அவர்கள கண்டிப்பா எங்க தளபதி வந்துட்டாருன்னா, சட்டம் ஒழுங்கு முதல்ல சீர்திருத்தாருன்னா எல்லாமே கிடைச்சிரும். சட்டம் கரெக்டா இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். எல்லாமே இங்க நோக்கி அரசியல் நோக்கி இருக்குது அப்படின்னு பட்சத்துல சட்டம் தான் இங்க ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலுமே சட்டம் தாங்க, சட்டம் இல்லாம எதுவுமே கிடையாது. எங்க தளபதி உட்காந்து ஒரே போடுற கையெழுத்து முதல் கையெழுத்தா எது இருக்குன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுடைய மகளிருக்கு முதல்ல ஒரு கையெழுத்து போடுவார் நம்பிக்கை என்னன்னா, எனக்காக எப்படின்னா கண்டிப்பா மகளிருடைய இது வந்து இதுவா இருக்கும், அவங்களுக்கு ஃபுல் சேஃப்டி இருக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து எப்படி சொல்றது, லேடிஸ்ன்றது தங்கச்சி பெண்ணு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே கூட பிறந்த தங்கச்சியாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. எல்லார் வீட்டிலுமே தளபதி நீங்களே பாக்குறீங்க, நீ இத்தனை கோடி பேர் இருக்காங்க. அவருடைய பேஸ் வேல்யூ, அவர் முகமே போதும் தல. 2026 அவர்ல வாய்ப்பு எப்படி சொல்ற, டிஎம்கே எப்படி சொல்ற, ஏடிஎம்கே எல்லாம் ஒரே எங்க தளபதி சொல்ற மாதிரி தான், டிஎம்கே விசஸ் டிவிகே தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அசால்ட்டா ஜெயிப்பாப்புல எங்க அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நான் இரவும் பகலும் உழைக்க நான் ரெடியா இருக்கிறேன். என் ஃபேமிலி உழைக்க வைக்க நான் ரெடியா இருக்கிறேன். என்னுடைய அரசியலே இதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவுக்கு எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா, என் வீட்டுல இருந்து என்னமா இதுதான் டிவிக்கே இதுதான் இதுன்றத நான் கரெக்டான ஒரு பதிலா நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞருமே அவங்க வீட்டுல என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படி சொல்றது, படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு ஐடி கம்பெனியா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, ஒவ்வொரு ஆள் என்ன மாதிரி ஒரு ஆள் கிளம்புறாங்கல்ல, எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், எங்க அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லுவேன், அண்ணன் தம்பி கிட்ட சொல்லுவேன், சொந்த பந்தத்திட்ட சொல்லுவேன், நம்மளுடைய அடிமைத்தனம் மாறணும். இன்னைக்கு வந்து ஒரு ரேஷன் கடையில இருக்கிற ஒரு ஒண்ணுமே இல்ல, 1 கிலோ அரிசி 1 பண்றாங்க, அது இலவசமா தான் கொடுக்குறாங்க, அது கூட நீங்க ஃப்ரீயா கிடையாது, அதை கூட மூட்டையா இது பண்றாங்க. அப்ப என்ன தமிழக அரசு நான் கேட்கிறேன், எதுலயுமே இதுல ஊழல் இல்லாம கிடையாது, எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி இங்க வேணும் அப்படின்னா அது எங்க தளபதி தான் வரணும். ஆட்சியே சரியில்லாதனாலதான் தளபதி விஜய் வராரு. இன்னைக்கு ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் அப்படின்னா எங்க தளபதியை தவிர வேற யாராலுமே இது பண்ண முடியாது. இன்னைக்கு 2026ல கண்டிப்பா ஒரு சாதனை படைப்பாருன்றது எந்த ஒரு நம்பிக்கை இல்ல. களத்தில் சந்திப்போம்.